Peacemakers of Christo. உன் வாழ்க்கையில் எதிர்பாராத நஷ்டமும் துன்பமும் நோயும் பிரச்சனையையும் நீ சந்தித்துக் கொண்டிருக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 14வது அதிகாரம் 22வது வசனத்துல சீடரையும் உடனே படகேறி தமக்கு புன் அக்கறைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார். அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலை சென்று விட்டது. மேலும் எதிர்காலத்து அடித்துக் கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது. உடனே இயேசு அவர்களுடன் பேசினார். துணிவோடு இருங்கள், நான் தான், அஞ்சாதீர்கள் என்றார். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உன்னத தெய்வமே, ஆண்டவரே, ஒவ்வொரு மகனும் ஒவ்வொரு மகளும் ஆண்டவரே தன்னுடைய வாழ்க்கையை, திருமண வாழ்க்கையை ஆரம்பிப்பது உம்முடைய பலிபீடத்தின் முன்னிலையிலே ஆண்டவரே. அப்பா, கைகளை கோர்த்து கொண்டு நான் நோயிலும் நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் எல்லா துன்பங்களிலும் எல்லா அவசரங்களிலும் நான் உன்னோடு இருப்பேன் என்று பிரமாணிக்கம் செய்கிறேன் என்று ஆண்டவரே ஒரு உன்னத உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டார்கள் உம்முடைய கிறிஸ்தவ பிள்ளைகள் ஆண்டவரே. அப்பா, அதன்படி ஒவ்வொரு பிள்ளைகளும் நடந்தே தீரணும். ஏனென்றால் அது உடன்படிக்கை சுவாமி. ஆண்டவரே, அது பிராமிஸ் கூட கிடையாது அப்பா, அது ஒரு சத்தியம் கிடையாது, அது ஒரு உடன்படிக்கை ஆண்டவரே. உடைக்கப்படாத, உடைக்க முடியாத உடன்படிக்கை சுவாமி. ஆனால் ஆண்டவரே, இந்நாளிலே அப்பா இந்த உடன்படிக்கை என்பது உடைந்து போய் விடுகிறது ஐயா. ஆண்டவரே, ஒரு ஆணும் பெண்ணுமாக தன்னுடைய படகை எடுத்துக்கொண்டு தங்களுடைய திருமண வாழ்க்கையை, குடும்ப வாழ்க்கையை தொடங்குகிறார்கள் ஆண்டவரே. ஆனால் இந்த படகு வாழ விடாமல், இந்த படகை அழிக்க வேண்டும் என்று, இந்த படகு மூழ்க வேண்டும் என்று, இந்த படகு உடைய வேண்டும் என்று ஆண்டவரே அதில் இருக்கிற ஒரு மனிதனை, ஒரு மனைவியை இந்த உலகம், இந்த அலைகள் கொள்ள வேண்டும் என்று திட்டம் வைத்து கொண்டிருக்கிறது சுவாமி. ஆமா ஆண்டவரே, இன்றைய நாளிலே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு படகுகள் அலைகளினால் அலைகளிக்கப்படுகிறது ஆண்டவரே. இந்த குடும்பத்திலே நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, ஒற்றுமை இல்லை, ஏற்றுக்கொள்கிற மனத்தன்மைகள் இல்லை, புரிந்து கொள்கிற மனத்தன்மைகள் இல்லை, மன்னிக்க கூடிய மனத்தன்மை இல்லை ஆண்டவரே, மன்னிப்பு கேட்கிற மனத்தன்மை இல்லை ஆண்டவரே, அன்பு காட்டுகிற மனம் இல்லை ஆண்டவரே. தெய்வ ராஜாவே, ராஜாதி ராஜாவே, அப்பா, ஒருவரை ஒருவர் வெறுத்து கொண்டு, ஒருவரை ஒருவர் ஐஸ் வச்சு கொண்டு ஆண்டவரே, நாய்களுக்கு பிஸ்கட் போட்டா அது கொலைக்காமல் இருக்கும் என்பதை போல ஆண்டவரே, கணவன் மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் பிஸ்கட் போட்டு அவர்கள் வாயை அடக்குற உலகமாக இது மாறிக்கொண்டிருக்கிறது ஆண்டவரே. எல்லா பிள்ளைகள் மத்தியிலும் சுவாமி பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான துன்பங்கள், பலவிதமான மன உளைச்சல்கள் இருந்து கொண்டிருக்கிறது ஆண்டவரே. ஆமப்பா, ராஜாதி ராஜாவே, இந்த படகு அலையினால் ஆடிக்கொண்டிருக்கிறது சுவாமி. ஏசப்பா, திருமணம் ஆச்சு ஆண்டவரே, ஒரு சகோதரிக்கு திருமணம் ஆச்சு சுவாமி. இயேசுவே, அவள் நிறைய நகைகளை எடுத்துட்டு வரலன்ட்டு திருமண நாளன்றே ஆண்டவரை விட்டுட்டு போன சகோதரன் இருக்கிறான் சுவாமி. ஏசப்பா, முதலிரவு முடிந்து போய் விட்டது ஆண்டவரே. 3 நாட்கள் கழித்து இந்த பிள்ளைய எனக்கு பிடிக்கல, இவளோட நான் வாழ மாட்டேன் என்று ஆண்டவரே ஓடி போன கணவன் இருக்கிறான் சுவாமி. தெய்வ ராஜாவே, திருமணம் ஆகி 6 மாசம் ஆகுது ஆண்டவரே. அப்பா, அதுக்குள்ள இவனுக்கு போர் அடிச்சு போய் இன்னொருத்தியோட வாழ்றான் ஆண்டவரே. நான் அப்படிதான் இருப்பேன், அவதான் எனக்கு வேணும், நீ இஷ்டம் இருந்தா இரு, இல்லனா போ என்று சொல்லுகிற பிள்ளைகள் ஆண்டவரே. ஏசப்பா, திருமணம் ஆயிடுச்சு, அம்மா அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு ஆண்டவரே கணவனை விட்டுட்டு மனைவியானவள் போய்விட்டாள் ஐயா. தெய்வ ராஜாவே, எப்படிப்பட்ட அலைகள் இந்த குடும்பங்களை அலைகழித்து கொண்டிருக்கிறது பார்த்தீர்களா சுவாமி. தெய்வமே, பணத்திற்காகவோ அதிகாரத்திற்காகவோ கவர்மெண்ட் ஜாபுக்காகவோ நிறைய நகைகளுக்காகவும் தான் இந்த உடன்படிக்கை ஏற்படுத்தப்படுகிறது என்பதை நீர் கண்டீரா ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, இந்த உடன்படிக்கையை ஏற்படுத்த ஆண்டவரே ஜாதகம் பார்க்கிறார்கள் ஆண்டவரே, நல்ல நாள் பார்க்கிறார்கள், நல்ல நேரம் பார்க்கிறார்கள்,
ஆண்டவரே சுப நேரம் பார்க்கிறார்கள் ஐயா. இருந்தாலும் இந்த உடன்படிக்கை உடைந்து போய் கிடக்கிறதே ஐயா. எத்தனையோ பிள்ளைங்க வாழ்க்கை இழந்து போய் கோர்ட்டுக்கு கேஸுக்கும் நடந்து கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே டிவோர்ஸ் வாங்கி கொண்டு இருக்கிறார்கள் ஐயா. கள்ள தொடர்புகள் இருக்கிறதே ஐயா. குடும்பம் உடைந்து போய் கிடக்கிறதே சுவாமி. ராஜாதி ராஜாவே, இந்த படகு அலைகழிக்கப்படுகிறத பார்க்கிறீர்களா ஆண்டவரே? தெய்வ ராஜாவே, தவம் இருந்து பெற்றெடுத்த பிள்ளைகள் இன்று அடங்காமல் காதலித்துக் கொண்டிருக்கிறார்களே, பார்த்தீர்களா ஆண்டவரே? அப்பா, இந்த பொம்பளை பிள்ளைங்க ஆண்டவரே கெட்டு போகிறார்களே ஐயா. ஆண்டவரே தகாத உறவுகளை வைக்கிறார்கள் ஐயா. ஆண்டவரே கர்ப்பவதிகளாக மாறுகிறார்கள் ஐயா. ஆண்டவரே இந்த இளம் பையன்கள் யாரை கெடுக்கணும், எப்படி எந்த பிள்ளைய பொழுதணும், எந்த பிள்ளையோட போன்ல பேசணும், சாட்டிங் பண்ணணும் என்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இந்த குடும்பம் அலைகழிக்கப்படுகிறதை பார்க்கிறார் ஆண்டவரே. ராஜாதி ராஜாவே, இந்த படகு முன்னாடி போக மாட்டேங்குது சுவாமி. தேவனே, இந்த படகுல தொழில் நடக்கல ஆண்டவரே. வலைகளை வீசுகிறோம், ஒரு மீன் கூட கிடைக்கல ஐயா. இயேசுவே, எங்க வாழ்க்கை நஷ்டமா போய் கிடக்குது ஐயா. எங்க வாழ்க்கை பாலடைந்து போய் கிடக்கிறது ஐயா. எங்க வாழ்க்கை நோயனால கிடக்கிறது ஐயா. என் வாழ்க்கை குழந்தை இல்லாம கிடக்குது ஐயா. என் வாழ்க்கை கணவன் இல்லாம இருக்குது ஆண்டவரே. என் வாழ்க்கை மனைவி இல்லாம இருக்குது ஐயா. என் வாழ்க்கை வேலை இல்லாம இருக்குது ஆண்டவரே. தெய்வ ராஜாவே, ராஜாதி ராஜாவே, என் வாழ்க்கை சண்டையில கிடக்குது ஆண்டவரே. கோர்ட்ல கிடக்குது சுவாமி. இயேசுவே, எங்கள் மீது மனமிறங்கும் ஐயா. கடன்ல கிடக்குது ஆண்டவரே. அப்பா, எனக்கு வீடு கூட இல்லையே ஆண்டவரே. அப்பா, உடுத்த நல்ல ஆடைகள் கூட இல்லையே, சாப்பிட சாப்பாடு கூட இல்லையே சுவாமி. எங்கள் மீது மனமிறங்கும் ஆண்டவரே. இயேசுவே, எங்கள் படகு அப்பா மூழ்கி கொண்டு இருக்கிறது ஆண்டவரே. ஐயோ, இந்த அலைகள் எங்களை கொல்லுது ஆண்டவரே. அப்பா, இந்த பிரச்சனைகள் எங்களை கொல்லுது ஆண்டவரே. மன உளைச்சல்கள் எங்களை கொல்லுது ஆண்டவரே. எனக்கு இந்த உலகத்துல வாழ பிடிக்கலையே சுவாமி. ஏசப்பா தெய்வமே, ராஜாதி ராஜாவே, என் நெஞ்செல்லாம் வலிக்குது ஐயா. என் வயிறு வலிக்குது ஐயா. என் கிட்னி பிரச்சனையா இருக்குது ஐயா. எனக்கு யூட்ரஸ் பிரச்சனை இருக்குது ஐயா. எனக்கு கேன்சர் வருது ஐயா. தெய்வமே ஐயா, என்னால வாழவே முடியலப்பா. எனக்கு ஆஸ்மா ஆண்டவரே, எனக்கு தைராய்டு ஆண்டவரே. இயேசுவே, என்னால வாழ முடியலப்பா ஆண்டவரே. என்ன நீ காப்பாத்தலன்னா இந்த உலகத்துல யாரும் காப்பாத்த மாட்டாங்கப்பா. ஏசப்பா, என் படகை காப்பாத்துங்க ஆண்டவரே. அப்பா, என் படகை காப்பாத்துங்கப்பா. நீங்க வரலன்னா என்னால வாழ முடியலப்பா. ஏசப்பா, நீதிக்காக ஓடினேன், நியாயத்திற்காக ஓடினேன், யார் யார்கிட்டயோ ஓடினேன்ப்பா. என்னால வாழ முடியல சுவாமி. எனக்கு நல்லதே நடக்கலப்பா. நல்லதே நடக்கலப்பா. நல்லதே நடக்கலப்பா. நீங்க வருவீங்களா இயேசுவே? சிலுவையிலிருந்து இறங்கி வருவீங்களா? என் மீது கருணை கொள்ளுவீங்களா இயேசுவே? என்ன பாப்பீங்களா? என்ன தொடுவீங்களா? என்ன சுகமாக்குவீங்களா இயேசுவே? எனக்கு நீர் தான் வேணும், எனக்கு இந்த உலகம் வேண்டாமப்பா இயேசுவே. இது ஐயோ தெய்வமே, என்னை கொள்ளுகிற உலகம் சுவாமி. நீர் வாழ்வு கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் வாழ்வு கொடுப்பிறையா ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை போதும், உம்முடைய ஒரு வார்த்தை போதும், எனக்கு வாழ்வு கிடைச்சிடும் சுவாமி. ஏசப்பா, அந்த படகை கண்டு நீர் அந்த மனிதர்களோடு, அந்த சீடர்களோடு, அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொன்னீரே, துணிவோடு இருங்கள் என்று சொன்னீரே ஆண்டவரே. ஏசப்பா, உன் பிள்ளைங்கள்ட்டையும் சொல்லுங்க, இதோ கண்ணீரோடு, கவலையோடு, வேதனையோடும், ஐயா எனக்கு பேச என்னோட பேச மாட்டீரா என்று எதிர்நோக்கிற பிள்ளைகள்ட்ட சொல்லுங்க ஆண்டவரே. துணிவோடு இருங்கள், அஞ்சாதீர்கள், நான் தான் என்று சொல்லுங்க ஆண்டவரே. அப்பா, நீர் இருக்கையில எங்களுக்கு பயமே ஆண்டவரே. நீர் இருக்கையில எங்களுக்கு விடுதலை ஐயா. நீர் இருக்கையில என் மனசுக்கு குளிர் ஆண்டவரே. இயேசுவே, என் வாழ்க்கையிலே ஆண்டவரே, நீர்தான் இரட்சகர், நீர்தான் இரட்சகர், நீர்தான் இரட்சகர். இயேசு நாமத்துல அப்பா, இந்த பிள்ளைகளை பிடித்திருக்கிற எல்லா சாத்தான்களும் ஓடட்டும், 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 ஓடட்டும் ஆண்டவரே.
கடன் பிரச்சனைகள் ஓடட்டும் 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 ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே, இந்த பிள்ளைகளே வாழ்க்கையில சந்திக்கிற பிரச்சனைகளை ஆண்டவரே இப்பொழுதே அகற்றி போடும் ஐயா. ஆண்டவரே இவர்களை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகியம் அபிஷேகியம் அபிஷேகியம். நீங்க வாங்க ஆண்டவரே. இயேசுவே நீங்க வந்து பிள்ளைகளோடு பேசும் ஐயா. இயேசுவே ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. விடுதலையை கொடு விடுதலையை கொடு விடுதலையை கொடு விடுதலையை கொடு விடுதலையை கொடு. ஒரு கர்ப்பப்பையை தேவனாகிய கர்த்தர் தொட்டு சுகமாக்குகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. தெய்வராஜாவே பிள்ளைகளோடு பேசுவீர், வாழ வைப்பீர், வழி நடத்துவீர். ஆண்டவராகிய கர்த்தாவே அப்பா, ஒரு திருமண வாழ்க்கைக்குள்ளாய் நீர் புகுவதற்காக நன்றி ஐயா. நன்றி 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 ஆண்டவரே. ஏசப்பா நீ அற்புதங்கள் மேல அற்புதங்களை செய்யுங்க, செஞ்சுக்கிட்டே இருங்க ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு வாழ்வு கொடுக்கிற தேவன் நீர் ஒருவர் தான் என்று விசுவசித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்துல சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப வேதனையில இருப்பீங்க. அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ, உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி, அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன். என்னவென்றால், இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும், இந்த பிரேயர் நல்லா இருக்குதா, நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளே, இது யாரும் விருப்பப்படல ஃபாதர், நிப்பாட்டினுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட், பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே,
உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்ப், சோலார் பல்ப் உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியனாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயில். அப்படிப்பட்ட ஆயில் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரணப்படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயில் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றுமாக இரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.